திருமணத்திற்கு சுத்தமான ஜாதகத்தை எப்படி பார்க்கறது? நீங்களே பார்த்துட்டா அப்புறம் நாங்கள் எதுக்கு? சுத்தமான ஜாதகங்கிறது என்ன அப்படின்னா, உண்மையை சொல்ல போனால் யாருக்கும் இருக்காதுங்கிறது தான் உண்மை. யாருக்குமே சுத்தமான ஜாதகங்கிறது அமையாது. பரிசுத்தமான ஜாதகத்தை தேட முடியாது. இருக்கிறது இல்லையா, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்ன்ற மாதிரி ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். அதில் 2 விதமான சுத்தம் பார்க்குறோம். ஒன்று, கிரக தோஷங்களை பார்க்கணும். நாகதோஷம், செவ்வாய் தோஷம் போன்ற கிரகங்களால் ஏற்படுகின்ற தோஷங்கள், செவ்வாய், சனி பகவான், ராகு, கேது போன்ற கிரகங்களால் ஏற்படுகிற தோஷங்கள், அது அதையும் முழுசாக நிறைய பேருக்கு பார்க்க தெரியாது. வெறும் லக்னத்தை மட்டும் பார்ப்பாங்க. லக்னம், ராசி மற்றும் சுக்கிரன், திருமணத்துக்கு கிரகம் காரக கிரகம் சுக்கிரன். ஆக லக்னத்துக்கோ ராசிக்கோ அல்லது சுக்கிரனுக்கோ 2ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம், 2ங்கிறது குடும்பஸ்தானம், 4ங்கிறது சுகஸ்தானம், 7ங்கிறது திருமண உறவு ஸ்தானம், 8ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம் அல்லது உயிர் ஸ்தானம், 12ங்கிறது படுக்கை சுக போகஸ்தானம். ஆக இந்த இடங்களில் பாவகிரகங்கள் இருந்தால் அது பேர் தோஷமாகும். ராகு இருந்தால் நாகதோஷம், கேது இருந்தால் நாகதோஷம், செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், சனி பகவான் இருந்தால் தோஷம்தான், அதுவும் சனி தோஷம், சூரியன் இருந்தாலும் தோஷம். ஆக இதை மட்டும் பார்த்தா மட்டும் பத்தாது. அது அப்புறம் விதி அமைப்பில் தோஷம் இருக்கான்னு பார்க்கணும். இது கிரகங்களால் ஏற்படுகிற தோஷம் ஒன்று. ஒரு ஆளுக்கு என்ன மாதிரிலாம் தோஷம் இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கும் இருக்கணுங்கிறது தான் மேட்சிங். அதுலேயும் நிவர்த்தின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இதெல்லாம் நிவர்த்தி, ஒரு 16 வகையான நிவர்த்தி கொடுத்துருக்குது. கேரளாவில் ஏதோ ஒரே ஒரு ஜோசிய புத்தகத்தில் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதையே பிடிச்சிக்கிட்டு ஆழ்வாங்க. அதனால் இது தோஷம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. தோஷம்தான், ஆனால் அது நிவர்த்தின்னு தான் அர்த்தம். செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தா நிவர்த்தி, உச்சம் பெற்றிருந்தா நிவர்த்தி, குருவோட சேர்ந்தா நிவர்த்தி, இந்த மாதிரி ஒரு விதிவிலக்கு இருக்குது. ஒரு 16 விதிவிலக்கு இருக்குது. அதை சுத்தமாக இல்லைன்னு நினப்பில் இருப்பாங்க. கேட்பாங்க, 34 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகணும், இல்லாமல் அதுக்கு தோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணணும்னா, இல்லை அது சொந்த வீட்டில் இருக்க, ஆட்சி பெற்றிருக்குது, அது உச்சம் பெற்றிருக்குது, அது குரு பார்க்குறாரு, கேதுவோட சேர்ந்துருக்காரு, புதனோட சேர்ந்துருக்காருன்னு எல்லா பாயிண்ட்டும் சொல்லுவாங்க. என்னோட ஒரே கேள்வி, அதெல்லாம் நிவர்த்தி ஆகியிருந்தா ஏன் உனக்கு இன்னும் 33, 34 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதா. நடைமுறைன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அப்பயே தெரிஞ்சுக்கலாம் அது தோஷம்தான்றது. ஸோ அதனால் அதெல்லாம் கிரகங்களால் ஏற்படுகிற தோஷங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொரு பகுதி தான் முக்கியமானது, அதை யாருமே தான் பார்க்கறது இல்லை, பார்க்க தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். 7ஆம் இடத்துல காரகனான சுக்கிரன் இருந்தால் கூட அது தோஷம்னு தெரியும், அது பார்த்துருவாங்க. 3வது, தோஷம்னா 100% அது கெட்டு போயிடும்னு அர்த்தம் கிடையாது.